கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு வேதத்தோடு சேர்ந்து நிற்பதில் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வசனம் 127 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல்காரர்கள் விழித்திருக்கிறது விருதா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் வீட்டை கட்டாவிட்டால் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்கிறது. இன்று இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையை, நம்மளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர்தாம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை தான், அந்த ஒரு குடும்பம்தான் சந்தோஷமாக செழித்திருக்கும். அந்த குடும்பம்தான் அந்த தேசத்தில் நன்மை காணும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு கெட்ட அனுமதிக்காம சுய புத்தியில் அநேகர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு இடம் கொடுக்காம, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்காம சில காரியங்களை, தவறான காரியங்களை யோசித்து செய்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, சில முடிவெடுக்கிறது, சில குழந்தைகள் காரியத்துல, அவங்க திருமண காரியத்துல, அவங்களுடைய படிப்புல, அவங்களுடைய ஜோபில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருகிற காரணம், அந்த வீட்டை குறித்தோ அந்த நபரை குறித்தோ கர்த்தரிடத்தில் கேட்கிறதே இல்லாத ஒரு காரியங்களை முடிவெடுப்பதுதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டு வருகிறது, கிறிஸ்துவ குடும்பங்களில். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நாம் வீட்டை கர்த்தர் தான் கெட்டணும் அப்படின்னு நீங்க அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, என் குழந்தையுடைய எதிர்காலம் கர்த்தர் கெட்டுவார், கர்த்தர் நடத்துவார் என்று நீங்க விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா, என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய பட்டணத்தை காவல் காக்காவிட்டால் காவல் இருப்பது விருதா என்று வேதம் சொல்கிறது. இன்று நம் எல்லா காரியங்களிலும் கர்த்தர்தாம் நம்மை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நம்பி கர்த்தருக்காய் நீங்கள் ஒப்பு கொடுத்து இருப்பீர்களானால், அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இன்றும் உங்களுடைய தேசத்தில், உங்களுடைய நீங்கள் இருக்கிற அந்த இடத்தில் அற்புதமாக கர்த்தர் உங்களை வைத்து அலங்காரத்தோடு கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் கையில் ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. உமது பிள்ளைகள் ஆண்டவரே, அவர் குடும்பத்தை கர்த்தர் கெட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் எடுத்து நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வேலை காரியங்களை கர்த்தர் எடுத்து நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சுய நிலைமையில் இருக்கிற தீர்மானத்தை செயல்படாமல் கர்த்தர் செயல்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.